எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அன்புள்ளவர்களே, இன்னும் 10 நாள்ல பாத்தீங்கன்னா குர்பானி என்கிற அந்த தியாக திருநாள் வரப்போகுது. நம்முடைய குர்பானி உண்மையில் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அல்லது இந்த குர்பானி அந்த தியாகத்தை நாம் வெறும் சடங்கா ஆக்கி வச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கு நான் பேச போற தலைப்பு. அதை ஒரு கேலி கூத்தாவோ அல்லது சடங்காவோ நாம மாற்றி வச்சிருக்கோமான்ற கேள்வியை நமக்கு நாமே இன்னைக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். ஒருவேளை ஒவ்வொரு வருடமும் குர்பானியினுடைய நோக்கம் என்னவென்று புரியாமலே வெறும் பிராணிகளை மட்டும் நாம் பலியிட்டு பணத்தை வீணாக்குகிறோமா என்கின்ற கேள்வி இன்றைக்கு நம்மிடம் உள்ளது. இந்த சந்தேகங்களை அறிஞர்கள் தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்களா, அந்த கேள்வி இருக்கு. ஆகவே இவையெல்லாம் நம்மை நாமே கேட்டுக்கொண்டு மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் நாம் இன்று உள்ளோம் சகோதரர்களே. ஒவ்வொரு வருடமும் இந்த தியாக திருநாள் வருகிறது. அதே பழைய அணுகுமுறை, அதே பழைய பயான்கள், அதே பழைய அணுகுமுறை கொண்டு சமுதாயத்தை நாம் கொண்டு செல்கிறோம். பல வருடங்களாக ஒரே பேட்டர்ன்ல பயான் இருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், கனவு, கத்தி, ஆடு, குர்பானி, இதுதான் ஒரே பேட்டர்ன்ல. என்றைக்காவது நான் என்னிடம் அல்லாஹ் இந்த குர்பானி மூலமாக எனக்கு என்ன சொல்ல வருகிறான் என்பதை பற்றி நாம் உற்று கவனித்தோமா என்றால் அது $1,000,000 கொஸ்டின் இல்லையா? ஆகவே வெறும் பிராணிகளை பலியிட்டு பிரியாணி, குருமா, கபாப் இதுதானா, அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது செய்தி படிப்பினை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றானா? ஒருவேளை அந்த படிப்பினையை நான் இன்றைக்கு சடங்காக வெறும் சடங்காக மாத்திட்டேனா, அல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக நான் செய்யறேனா, அல்லது இதனை பெருமைக்காக நான் மாற்றி விட்டேனா, அல்லது இதனுடைய உண்மையான புரிதலை குழி தோண்டி புதைச்சிட்டேன், வேற இந்த சடங்கை மட்டும் நான் பிடித்திருக்கின்றேனா என்ற கேள்விகள் இன்றைக்கு நம்மிடையே அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இதனை நாம் இந்த வரலாற்றுடைய உண்மையை குர்ஆனுடைய ஒளியில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஏன் இப்ராஹிம் அவர்களை சோதித்தார்? ஏன் இந்த தியாகத்தை செய்ய சொன்னார்? என்ன அல்லாஹ்வுக்கு மனிதனுடைய ரத்தம்னா ரொம்ப பிடிக்குமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அல்லாஹ் திருமறையில மிக தெளிவாக சொல்லிட்டான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அந்த இறை தூதரை நாம் சோதிக்க நாடினோம். அல்லாஹ் பார்க்க விரும்பினால் இப்ராஹிம் அலை அவர்கள் தங்களுக்கு மிகவும் விருப்பமான பொருளை தியாகம் செய்கிறார்களா இல்லையா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்க விரும்பினார். அந்த காலத்தில் மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள் எதுவாக இருந்தது? பேங்க் பேலன்ஸ் இருந்ததா, இல்ல சொத்துக்கள் இருந்ததா, இல்லது தங்கமோ வெள்ளியோ ஏதாவது இருந்ததா? நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள் எது? பிள்ளைகள், குழந்தைகள். அதுவும் அந்த தள்ளாத வயதில் அவருக்கு கிடைத்த குழந்தை. இறைவன் சோதனை குழந்தைகள், பிள்ளைகள் மூலமாக கொடுத்தான். ஆனால் இங்கு புதைந்துள்ள மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குர்பானியுடைய மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட். எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பலியிட முற்பட்டு விட்டார்களோ அப்போதே இறைவன் ஒரு ஆட்டை பலியிட சொல்லிவிட்டார். சற்று சிந்தியுங்கள். ஒருவேளை குழந்தை பலி என்று இருந்திருந்தால் அது இன்று வரைக்கும் நடைமுறையில இருந்திருக்கும். அப்படி நடைமுறையில இருந்திருந்தா மனித இனமே இருந்திருக்காது, சமுதாயமே இருந்திருக்காது, மனிதர்களே இல்லாமல் போயிருப்பார்கள், சந்ததியை யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? ஒருவேளை அதை ஆக்கி இருந்தான்னா எல்லாம் பாத்துங்க, எல்லாம் காப்பாற்றலாம். ஆகவே இந்த படிப்பினையின் மூலம் நமக்கு நிரூபிக்கப்பட்டது என்னவெனில், இறைவனுக்கு மனித மாமிசங்களோ ரத்தமோ தேவையில்லை. மாறாக மனிதனுடைய இதயத்தில் தனக்கு விருப்பமானதை எந்த நேரத்திலும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும், அதுவும் இறைவனுக்காக என்பதுதான் இந்த படிப்பினையின் மூலம் நமக்கு தெரிய வேண்டியது. அதாவது பிராணியை அறுப்பது என்பது நமக்கான ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளம், ஒரு குறியீடு தவிர, ஒரு நினைவூட்டலை தவிர வாழ்க்கையினுடைய பிராக்டிக்கல் லெசன்ஸ் என்ன? அதை அல்லாஹ் திருமறையில மிக தெளிவாக சொல்கின்றான். சூரத்துல் ஹஜ் 36வது வசனத்தில், உங்களின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக இறையச்சம் தான் சென்றடைகிறது என்று. ஆகவே அல்லாஹ் இங்கு பார்ப்பது, இதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருளை
தியாகம் செய்ய தயாரா என்பதுதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சோதனை கனவின் மூலமாக இறைவன் கொடுத்தார். கனவின் மூலமாக அது வெளிப்பட்டது என்றால், இன்றைக்கு எனக்கு என்ன சோதனை, இதன் மூலமாக எனக்கு என்ன சோதனை, எனக்கு எப்படி இந்த சோதனை நடக்கும் என்றால், கனவு மூலமா இதே மாதிரி கனவு மூலியமா அல்லாஹ் நீங்க தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா? நிச்சயமா இல்லை. அது இப்ராஹிம் நபிக்கு காண்பிக்கப்பட்ட கனவு, இறை தூதர்களுக்கு வருகின்ற கனவு. நாம ஒண்ணு நபி கிடையாது இல்லையா? அப்போ இறை தூதர்களின் கனவு உண்மையானது. ஆகவே நம்முடைய சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கை எனும் ஓட்டத்தில் நடக்கும். எப்படி? நம்முடைய வாழ்க்கை எனும் ஓட்டத்தில் நடக்கும். அல்லாஹ் உங்களை நீங்கள் முடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களை சோதிப்பான். உங்களுடைய ஈமானை, உங்களுடைய இறையச்சத்தை, உங்களுடைய செல்வங்களை கொண்டு சோதிப்பான், உங்களை எடை போடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்திருக்காத நேரத்தில், தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு சோதனை வந்தது என்றால், நமக்கு கண் விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை நடக்கும். இதுதான் நீங்க முக்கியமா பார்த்துக் கொள்ள வேண்டியது. ஆகவே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை தேவையானவர்களுக்கு கொடுத்தோமா அல்லது நாம் இறுக்கி வைத்துக் கொண்டோமா என்பதுதான் இங்கே கேள்வி. உதாரணமாக, உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய உறவுகளிலோ உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ மாமனோ மச்சானோ, இந்த உறவுகளில் வியாபாரத்தில் திடீரென்று அவங்க மூழ்கி அவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் சீர்குலைந்திருக்கும். உங்களுடைய அண்டை வீட்டார் உறவுக்காரர் திடீரென்று பெரிய நோயினால் ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருப்பார் இல்லையா? யாரோ ஒரு பெண் தன்னுடைய திருமணமோ அல்லது படிப்போ தொடர முடியாமல் இருப்பார்கள். உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரோ ஒருவர் எந்த உதவியும் இல்லாமல் வட்டிக்கு வாங்கி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தாரிலேயே இருக்கும். இப்போ அல்லாஹ் பார்ப்பான், இந்த மனுஷன் 15-20 வருஷமா வெறும் பிராணியை மட்டுமே குர்பானியை கொடுத்து பலி கொடுத்து இருக்கானா, அல்லது அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக தான் வைத்துக் கொண்டிருந்த அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்ததா இல்லையா, அல்லது அந்த செல்வத்தை நேசிக்கும் தன்மை அதிகமாக இருக்கா? இதான் அல்லாஹ் பார்ப்பான் இல்லையா? ஒரு உதாரணத்தோடு, மும்பையில் நடந்த ஒரு உதாரணத்தோடு நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். மும்பையில சமீபத்தில் நடந்த உதாரணம், தாராவி பகுதியில ஒரு மசூதி இருக்கு. மதியானம் ஜும்மா வேலையில அறிவிப்பு செய்யறாங்க, இந்த மசூதிக்கு மக்கள் அதிகமாக வருவதனால் ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி கட்டிட்டு ஒரு ஷெட்டு போடணும், அதற்கு 2 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யப்படுது. ஜும்மா தினத்தில் சாயந்தரமா அசர் டைம்ல, அதாவது மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு ஒருத்தர் வராரு, மசூதிக்குள்ள வராரு. வந்துட்டு இமாம் இருக்காங்களா, தொழ வைக்கக்கூடிய இமாம் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய மௌசன் என்று சொல்லுவாங்க அங்க வடநாட்டுல, அல்லது இங்க மோதினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏதாவது காசு வாங்க வந்தியா? இல்ல, நான் காசு கொடுக்க வந்தேன். காசு கொடுக்க வந்தியா? மேல கீழே பாக்குறாரு, ரொம்ப அழுக்கான உடை இருக்கு. கேக்குறாரு, நீ காசு கொடுக்க வந்தியா? ஆமா, நான் காசு கொடுக்க வந்தேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இரு, நீ ஒரு நிமிஷம், நான் போய் கூப்பிட்டு வரேன் இமாமன்னு சொல்லிட்டு இமாம கூப்பிட்டு வர்றாரு. இமாம் கேக்குறாரு, என்னப்பா அப்படின்னா, நீங்க மதியானம் அறிவிச்சீங்க இல்லையா, மசூதிக்கு கட்டி பின்னாடி ஒரு ஷெட்டு போடணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இமாமுக்கு ஒரு டவுட். உண்மையாவே சொல்றானா, ஏன்னா ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு, ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி இருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆளை விசாரிங்க, காசு கொடுக்கணும்னு சொல்றான். எங்கிருந்து இந்த ஆளு இந்த காசை திருடிட்டு வந்தான்னு தெரியல, விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆள் சொல்றான், என்ன இமாம் சார் கோவப்படல, என்ன இமாம் நீங்க இப்படி கேக்குறீங்க, நான் எப்படி சம்பாதிச்சேன் நீங்க கேளுங்க, எப்படி நான் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப இமாம் கேட்டாரு, என்ன நீ வேலை செய்யற? பிளாஸ்டிக் பொறுக்கிற, குப்பை பொறுக்கிற. என்னுடைய வீடு தாராவியில வெறும் பிளாஸ்டிக் பையாலதான் மூடப்பட்டிருக்கும். நாங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நானும் என்னுடைய மனைவியும் பிளாஸ்டிக் குப்பையை பெருக்கி அதை பொறுக்கி அதை கடையில போட்டு அந்த காசை தான் நாங்க இன்னைக்கு சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 8 வருஷமா 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்னுடைய மனைவி கிட்ட நேற்று இரவுல நான் கேட்டேன், இந்த மாதிரி இமாம் சாப் சொல்றாரு, நான் என்ன செய்யறது, மஸ்ஜிது கட்டுறதுக்காக அந்த கட்டிடம் கட்டுறதுக்காக காசு கேட்கறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீ கொடுத்துரு, இதைவே சிறந்த வீடு மறுமையில அல்லாஹ் எனக்கு தருவான், நம்ம இதுலயே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னாங்க.
அதனால இந்த 2 லட்சம் ரூபாய் நான் காசை கொண்டு வந்திருக்கேன் இமாம் சாப்னு சொன்னோன்னே அவர் அழுதுட்டாரு. அழுதுட்டு சொன்னாரு, நிச்சயமா நீ கொடுக்குற இந்த தொகையை நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அடுத்த அரை மணி நேரத்துல அங்க கூடி இருக்கவங்க கிட்ட கலெக்ஷன் பண்ணதுல 5 லட்சம் ரூபாய் வந்துருக்கு. 5 லட்சம் ரூபாய் வந்து அத உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நான் நீ கொடுத்த காசை நான் இந்த மஸ்ஜிதுக்காக ஏத்துக்கிறேன், இந்த 2 லட்சம் ரூபாய் நீ கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் நீ ஒரு நல்ல வீடை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சொல்றாரு. இதுதான் இன்றைக்கு தேவைப்படுகின்ற தியாகம் இல்லையா? தனக்கு விருப்பமான பொருளை அந்த நபர் என்ன செஞ்சாரு? தியாகம் பண்ணிட்டாரு. இந்த காலகட்டத்துல நமக்கு விருப்பமான பொருள் எதுங்க? அந்த காலகட்டத்துல பிள்ளைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. நமக்கு இந்த காலகட்டத்துல விருப்பமான பொருள் எதுனா பணம். உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நாம் அதனை செலவு செய்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. பிராணியை பலி கொடுப்பது என்பது ஒரு குறியீடு, அது ஒரு அடையாளம், அது ஒரு நோக்கமாக கொண்டது. அப்ப நீங்க உங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களின் குடும்ப உறவுகள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க அந்த பணத்தை இறுக்கி வைத்துக் கொள்கிறீர்களா, பூட்டி வைத்துக் கொள்கிறீர்களா, அல்லது நீங்க பிராணியை பலி கொடுத்து அதை மட்டும் நிறைவேற்றுறீங்கன்னா நீங்க வெறும் பிரியாணி கபாப் சாப்பிடுறதுக்கு மட்டும் தயாராக உள்ளீர்கள் அர்த்தம். வேற பெரிய அர்த்தம் எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆகவே யோசியுங்கள், இந்த குர்பானியை நாம் என்ன வாக்கி வச்சிருக்கோம்? என்ன வாக்கி? இது ஆன்மாவுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் அதனை சடங்காக மாற்றி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு எப்படி பேசுறாங்கன்னா, யாருடைய ஆடு பெருசு? உன் ஆடு பெருசா, என் ஆடு பெருசா? பிறகு சோசியல் மீடியால வந்து அது போடுறாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க, உறவுக்காரங்க கிட்ட பெருமையை அடிச்சுக்கிறாங்க. நான் இந்த தடவை 2 லட்சம் வந்து வரைக்கும் வந்து குர்பானிக்கு செலவு பண்ணேன், 6 ஆடு வாங்கினேன் தெரியுமா? 6 ஆடு வாங்கினேன். எனக்கு, என் அம்மாக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சேர்த்து நான் 6 ஆடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த காலத்தில் மனிதனுக்கு பிரியமான இந்த பணம் இறை வழியில் செலவு செய்யணும் என்கின்ற அந்த நோக்கம் மாறி இன்றைக்கு பெருமை அடிக்கின்ற நிகழ்வாக இந்த குர்பானி மாறி உள்ளது என்பதை நீங்களும் நாமும் நன்றாக அறிவோம். உண்மையான குர்பானி என்பது இறைவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்க நீங்கள் அதனை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய கற்றுக் கொண்டீர்களா என்பதுதான். அல்லாஹ் திருக்குர்ஆன் திருமறையிலே சொல்கின்றான். சூரத்துல் ஆல இம்ரான் 3:92 நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் விரும்பும் பொருட்களில் இருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நற்பண்பின் உயர்ந்த நிலையை பிர்ரா என்று சொல்கிறாங்க. பிர்ராங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுது, அடைய முடியாது. மேலும் நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்று சொல்றார். ஆகவே இதனை படித்து நமக்கு நாமே கேட்டுக்கொள்கின்ற கேள்வி, அதாவது எனக்கு நானே கேட்கின்ற கேள்வி என்ன என்றால், என்ன நான் யாருடைய மருந்து மாத்திரைகளுக்காகவும் இந்த வருடத்தில் செலவு செய்தேனா, குர்பானி செய்தேனா? அல்லது ஒரு குழந்தையுடைய படிப்புக்கு, கல்விக்கு, ஃபீஸுக்கு செலவு செய்தேனா, குர்பானி கொடுத்தேனா? யாருடைய தொழில் தொடங்குவதற்காக நான் உதவி செய்தேனா, குர்பானி கொடுத்தேனா? யாரையாவது வட்டியில் இருந்து விடுவித்தேனா, அதற்காக நான் இந்த குர்பானி கொடுத்தேனா? அப்போ இத்தனை வருடங்களாக 15-20 வருஷமா வெறும் பிராணியை மட்டும் நாம் பலியிடுவதால் என்ன பெரிய மாற்றம் நிகழப் போகிறது சகோதரர்களே? ஒன்றுமில்லை. ஆகவே இந்த குர்பானி, இந்த பெருநாளை யோசித்து யோசித்து மீண்டும் மீளாய்வு நாம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இது நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஆன்மாவிற்கான ஒரு ட்ரைனிங், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு பிராணியை பலியிட தயாராகும் போது நாளை அல்லாஹ்வுக்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய செல்வத்தை, வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இந்த ட்ரைனிங்கே வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டோம். இந்த ட்ரைனிங், இந்த அடையாளத்தையே வெற்றி என்று நினைச்சிட்டோம். 3 நாளைக்கு கரையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 3 நாளைக்கு கரையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய செல்வங்களை கூட்டி வைத்துக் கொள்கின்றோம். நமக்கு முன்னால் அல்லாஹ் பலவீனமான தேவையுள்ளவர்களை காண்பித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் நமக்கு அது கண்ணுக்கு தெரியறதில்லை. நாம இந்த வசனத்தை படிக்கிறோம், அவர்கள் பார்வை இருக்காங்க, பார்க்க மாட்டாங்க. அது நமக்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆகவே நமக்கான குறிக்கோள் கறியை கபாப் சாப்பிடுவதில்லை, மாறாக உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. கறி 2-3 நாள்ல தீர்ந்து போயிடுங்க. உண்மையான தியாகத்தின் வெளிப்பாடு புரிந்துவிட்டால் மனிதனுடைய நிலைமை மாறிவிடும், வீடுகள் மாறிவிடும், சமுதாயம் மாறிவிடும். ஆகவே இந்த முறை நீங்கள் பிராணியை பலியிடும் போது உங்களுடைய ஆசைகள், கெட்ட எண்ணங்கள், வஞ்சகம் இதனை சேர்த்து அறுத்து விடுங்கள். பிறகு பகட்டுக்காக செய்வதையும் சேர்த்து அறுத்து விடுங்கள். கடைசியாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வது, நான் வெறும் கரியை டிஸ்ட்ரிபியூட் செஞ்சேனா அல்லது எனக்கு விருப்பமான பொருளை தியாகம் செய்தேனா என்ற கேள்வி இன்றைக்கு
சமுதாயத்தில் இருக்கிறது. ஆகவே அதை எனக்கும் வலியுறுத்தியவனாக, உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுதி ஆவணானில் வந்து